ஏன்னா ஒரு மனசு தான் ஒருத்தனை நல்லவனா கெட்டவனா ஒரு திறமைசாலியா அறிவாளியா முட்டாளா பகுத்தறிவாளனா ஒரு ஆன்மீகவாதியா எல்லாம் மாற்றுறதுனா மனம்தான். ஸோ மனத்தை புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் வந்து இறைவனை அடையறதுக்கு ஈஸியான வழின்னு சொல்கிறாங்க. அதனால தான் திருமூலர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தன்னை உணர் அப்படின்றார். நம்முடைய சித்தர் மாணிக்கவாசக சுவாமிகள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எவன் ஒருவன் தன்னை உணர்கிறானோ அவனே இறைவன், அவனே சித்தன்றார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரை மட்டும் சித்தன்னு சொல்லிக்கல, ஒவ்வொருத்தவனும் தன்னை உணர்ந்தானா ஒவ்வொருத்தவனும் சித்தன் தாண்டா அப்படின்றார். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் எல்லாத்தையும் இறைவான்னு கூப்பிடுவார். அது அவர்கிட்ட பழகின நண்பர்கள் அனைவருக்கும் தெரியும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஒவ்வொரு மனிதனும் ஃபஸ்ட்டு மனம் வேறு நம்ம வேறுன்றதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த நிலைக்கு வந்தாவே நீங்கள் வந்து ஒரு மன ரீதியாக பக்குவப்பட்டீங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா மனம் வந்து ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேறு எங்கேயா போகிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல காரியம் நடந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் நம்மளுடைய மனம் பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட விஷயத்தை அங்கே சொல்லிக்கிட்டு இருக்கும்.